Hi guys, welcome to the Python series. I am Manigandan. இந்த சீரீஸில் பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான்லேருந்து அட்வான்ஸ் ஆஃப் பைத்தான் வரைக்கும் லேர்ன் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எனக்கு லாஸ்ட் டைம் கேட்ட இன்டர்வியூ கொஸ்டின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த லாங்கஸ்ட் வேர்ட் இன் த சென்டென்ஸ். விச் மீன்ஸ் ஒரு சென்டென்ஸில் அதிக கேரக்டர்ஸ் கொண்ட வேர்ட் எது. அதாவது இப்போது இந்த சென்டென்ஸை பாருங்கள், பைத்தான் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் அண்ட் பவர்ஃபுல். ஸோ இதில் அவுட்புட் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா இந்த வேர்டோட லென்த்தை பாருங்கள், பைத்தான் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 6. இது இஸோட லென்த் வந்து ஆப்வியஸாக கம்மியாக தான் இருக்குது, 2. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 9 வரும். இது அண்டோட லென்த் வந்து 3, பவர்ஃபுல்லோட லென்த் வந்து 8. ஓகே, ஸோ இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லென்த் கொண்ட வேர்ட் எதுனா ஃபேண்டாஸ்டிக். அதை தான் அவன் அவுட்புட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளும் அதுக்கு தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு வந்து மொத்தம் மூணு லாஜிக் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட் லாஜிக் என்ன, ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், லென்த் யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். இது மூணு வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து அவுட்புட் கொண்டு வர போகிறோம். எப்படின்றதுனா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இன்புட் வாங்குகிறோம். ஏன்ற ஒரு வேரியபிள்குள்ள இன்புட் ஆஃப். அடுத்து வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன் ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணுறேன்னா, அதாவது நீங்கள் வந்து இப்போ பைத்தான் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் அண்ட் பவர்ஃபுல் இந்த சென்டென்ஸை நீங்கள் லூப்புக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லென்த்தை வந்து கண்டுபிடிக்க முடியாது. நம்மளோட லாஜிக்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அதோட லென்த்தை வாங்கி அதில் எது வந்து மேக்ஸிமம் லென்த்தாக இருக்கோ அதுதான் எனக்கு லாங்கஸ்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதை வந்து இன்னைக்கு வந்து ப்ரோக்ராமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் போகிற மெத்தட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்ப்ளிட் யூஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க சென்டென்ஸை நம்ம தனித்தனி வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பி இஸ் ஈக்குவல் டு பின்ற ஒரு வேரியபிள்குள்ளே ஏன்ற நான் எடுத்துக்கிட்ட இன்புட்டை ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இப்போது பிரிண்ட் பி, அதாவது நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணால் எப்படி அவுட்புட் வருங்கிறத இப்போ நான் இனிஷியலாக நான் காட்டுறேன். நான் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், என்னன்னா பைத்தான் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இது நான் வந்து இன்புட்டாக கொடுக்கறது. இது எனக்கு அவுட்புட்டாக எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ நான் சென்டென்ஸாக கொடுத்தேன், ஆனால் எனக்கு அவுட்புட் எப்படி வந்து ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு தனித்தனி வேர்டாக வந்திருக்கு. பைத்தான் இஸ் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி தனித்தனி வேர்டாக வந்திருக்கு. ஃபைன். ஸோ அடுத்து நம்ம என்ன சொன்னோம், இப்போது நம்ம வந்து லென்த்து கண்டுபிடிக்கிறோம். ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக எனக்கு என்ன லென்த் இருக்குன்னே தெரியாது. அதாவது நம்ம கண்டுபிடிச்ச லென்த்தெல்லாம் நம்ம வந்து ஒரு இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணுமா, அந்த ஸ்டோர் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஒவ்வொரு வேர்டையும் எடுத்து அதோட லென்த்தை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எதை இருக்கிற ஒவ்வொரு வேர்டையும் லென்த்தை விட மேக்ஸிமமாக இருந்தால் அடுத்த ஸ்டெப்பு போகணும், மினிமமாக இருந்தால் அதே ஸ்டெப்லேயே பிரேக் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லூப் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்து இப்போ வந்து எனக்கு என்ன லென்த்னே தெரியாது. ஸோ நான் இனிஷியலாக நான் லென்த்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் ஒரு வேரியபிள் வந்து மேக்ஸ் லென்த் ஈக்குவல் 0ன்னு எடுத்துட்டேன். அதே மாதிரி எனக்கு அவுட்புட்டில் வந்து வேர்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் ஸ்ட்ரிங்குக்கும் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் வாங்க போகிறேன். str இஸ் ஈக்குவல் டு என்னன்னா ஒரு இப்படின்னு சொல்லி ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை நான் வாங்கிட்டேன். ஃபைன். ஸோ அடுத்த லாஜிக் வந்து என்னென்னா, நான் வந்து லென்த் யூஸ் பண்ணணுமா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போனால் லூப்பில் தான் நான் லென்த்தே யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் ஐ இன் நம்ம இப்போ எங்கே வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஏ கொடுக்கக்கூடாது, ஏன்னா ஏ கொடுத்தா சென்டென்ஸாக போயிடும். நம்ம வந்து பி தான் கொடுக்கணும். நம்ம பிரித்த தனித்தனி வேர்டாக பிரித்த அந்த வேரியபிள் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ பியில் தான் எனக்கு வந்து தனித்தனி வேர்டாக இருக்குது, அதை நான் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து இஃப்பு, அதாவது லென் ஆஃப் ஐ இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ் லென்த். ஓகேங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது லென் ஆஃப் ஐ ஃபஸ்ட்டு வந்து நான் பிரித்தேன்னா
ஃபஸ்ட்டு பைத்தான் உள்ளே வரும். ஃபஸ்ட்டு ஐ ஈக்குவல் டு பைத்தான் உள்ள வரும் இனிஷியலாக. ஃபஸ்ட்டு லூப் இது. ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பில் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு பைத்தான். ஐயோட லென்னு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ லென் ஆஃப் ஐ வந்து என்னன்னா ஈக்குவல் டு 6. அடுத்து நான் என்ன எழுதியிருக்கேன், லென் ஆஃப் ஐ இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ் லென்த்து நான் எழுதியிருக்கேனா. ஸோ மேக்ஸ் லென்த் வந்து நான் என்ன ஆப்வியஸாக நான் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0. ஸோ அப்போது நமக்கு பாருங்கள் லென்த்து வந்து லென் ஆஃப் ஐ வந்து 6, மேக்ஸிமம் லென்த் வந்து எனக்கு 0. ஸோ 6 இஸ் கிரேட்டர் தென் 0வா அப்படின்னு இனிஷியலாக செக் பண்ணோம். ஆமாம், எனக்கு 6 இஸ் கிரேட்டர் தென் 0 தான். ஃபைன். ஸோ 6 இஸ் கிரேட்டர் தென் 0 கோலன். இப்போ 6 வந்து கிரேட்டர் தென் 0 ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் லென்த் வந்து எனக்கு ஸோ மேக்ஸிமம் லென்த் வந்து நான் ஸ்டோர் பண்ணுமா. ஸோ மேக்ஸிமம் லென்த் இஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் ஐ. அதாவது பைத்தான் வேர்டோட மேக்ஸிமம் லென்த்தை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் லென்த் வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஃபைன். அடுத்து லாங்கஸ்ட் வேர்டு தான் எனக்கு வந்து வேணும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த பைத்தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்துட்டு அதோட மேக்ஸிமம் லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு அதை மேக்ஸிமம் இதோட செக் பண்ணிவிட்டு அதோட லென்த்தை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பைத்தான்ற வேர்டையும் நான் ஸ்டோர் பண்ணும். ஏன்னா எனக்கு வேர்டு தான் எனக்கு அவுட்புட்டாக வேணும். ஸோ அதனால நான் str இஸ் ஈக்குவல் டு ஐயில் தான் நமக்கு நல்லா பாருங்கள். இதில் ஐ தான் நம்ம வந்து கொடுக்கணும். லென் ஆஃப் ஐ கொடுக்கக்கூடாது. லென் ஆஃப் ஐயில் எனக்கு வந்து அந்த வேர்டோட லென்த்து தான் இருக்கும். ஐயில் தான் எனக்கு வந்து அந்த வேர்டு இருக்கும். ஸோ வேரியபிள் str இஸ் ஈக்குவல் டு ஐ. ஓகேங்களா. ஸோ இப்போது இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இதில் மேக்ஸிமம் லென்த்தில் எனக்கு இந்த பைத்தானோட லென்த் ஸ்டோர் ஆகும். வேரியபிள் ஸ்டிஆரில் பைத்தான்ற வேர்டு எனக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போது இது ஃபஸ்ட்டு லூப் முடிஞ்ச வாட்டி எனக்கு அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் லென்த் ஈக்குவல் டு 6. இது எனக்கு ஃபஸ்ட் லூப் முடிஞ்ச அவுட்புட்டு. வேர் எஸ்டிஆர் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னவா இருக்குன்னா பைத்தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லூப்போட அவுட்புட். ரெண்டாவது லூப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ ஆப்வியஸாக ரெண்டாவது லூப்பில் வந்து இஸ் வந்து வரும். இஸ்ஸோட லென்த்து வந்து 2. ஸோ 2 இஸ் கிரேட்டர் தென் 6. ஸோ லென் ஆஃப் இஸோட லென்த் வந்து 2. நான் மேக்ஸிமம் லென்த் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோமா. ஸோ இது வந்து 2 இஸ் கிரேட்டர் தென் 6 வந்து செக் பண்ணுவோம் இந்த இடத்துல. இஃப் கண்டிஷனில் 2 இஸ் கிரேட்டர் தென் 6 கண்டிப்பாக இல்லை. ஸோ லூப் வந்து பிரேக். அடுத்து ஏ வந்து எடுத்துகிட்டு வரும். ஏவோட லென்த் வந்து எவ்வளோ 1 வந்து கிரேட்டர் தென் 6 கண்டிப்பாக இல்லை. லூப் வந்து பிரேக். அதுக்கப்புறம் நமக்கு அடுத்து ப்ரோக்ராமிங் வந்து நம்ம பார்த்தாலே தெரியும். பைத்தானோட லெட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வேர்டு தான் ப்ரோக்ராமிங். ஸோ அது எடுத்துகிட்டு வரும். அதோட லென்த் வந்து எவ்வளோன்னு பார்ப்போம். கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதோட லென்த் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி 12. இப்போ இதோட உதாரணத்துக்கு இப்போ இதோட வந்து 12 இருக்கு. ப்ரோக்ராமிங் வேர்டோட லென்த் பார்த்தீங்கன்னா 12 வந்து கிரேட்டர் தென் 6. ஆமாம், கண்டிப்பாக 12 வந்து கிரேட்டர் தென் 6 தான். ஸோ அப்போது அடுத்து வந்து மேக்ஸிமம் லென்த் வந்து என்ன ஸ்டோர் ஆகும்னா 12 ஸ்டோர் ஆயிரும். வேரியபிள் எஸ்டிஆர் இருக்குல்ல, ப்ரோக்ராமிங் வேர்டு வந்து ஸ்டோர் ஆயிரும். அடுத்து லாங்குவேஜ் வரும். லாங்குவேஜோட லென்த் வந்து ப்ரோக்ராமிங் வேர்டோட நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம் கம்மி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். ஸோ 8 வந்து கிரேட்டர் தென் 12 கண்டிப்பாக இல்லை. லூப் வந்து பிரேக். ஸோ நமக்கு நம்ம கொடுத்துருக்க பைத்தான் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த சென்டென்ஸில் நமக்கு என்ன அவுட்புட்டாக கிடைக்கும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் தான் அவுட்புட்டாக கிடைக்கும். அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்க. பிரிண்ட் லாங்கஸ்ட் வேர்ட். நான் வேர்டு தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதனால வேர் str. நான் வந்து எனக்கு மேக்ஸிமம் லென்த்து எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதையே பிரிண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் length of a word. என்னன்னா மேக்ஸ் லென்த். ஏன்னா மேக்ஸ் லென்த் தான் நம்ம வந்த
வேர்டோட லென்த் எல்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் பாருங்க. இன்புட் வந்து பைத்தான் நான் கொடுக்குறேன். பைத்தான் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் பைத்தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுத்தேன். இது எனக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. லாங்கஸ்ட் வேர்டு வந்து ப்ரோக்ராமிங் தான். ஏன்னா ப்ரோக்ராமிங்கோட லென்த்து வந்து இது 11ன்றது வந்து ப்ரோக்ராமிங் வேர்டோட கண்டுபிடிச்ச நம்ம லாங்கஸ்ட் வேர்டோட லென்த்து தான். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேர்டாக செக் பண்ணி பார்க்கலாம். இதே வந்து இப்போ நான் எனக்கு கொஷினில் கொடுத்த வந்து என்னன்னா என்ன கொடுத்துருக்கேன்னா பைத்தான் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் அண்ட் பவர்ஃபுல். நான் இதையும் பண்ணி காட்டுறேன். பைத்தான் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் அண்ட் பவர்ஃபுல். ஓகேங்களா? இதில் எனக்கு அவுட்புட் அவன் என்னவா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கா, ஃபேண்டாஸ்டிக் தான் வரும். நம்ம கோட் போட்டால் நமக்கு என்னவா வருது நம்ம செக் பண்ணிடலாம். ஃபேண்டாஸ்டிக் தான் வந்திருக்கு. ஏன்னா அதே ப்ரீவியஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபேண்டாஸ்டிக் வேர்டோட லென்த் தான் அதிகம். அதனால அதோட லென்த் தான் வரும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க ப்ரோக்ராமிங். இது ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ கைஸ். இந்த மாதிரி நிறையா வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா பெசன்ட் டெக்னாலஜி வேலைச்சேரியை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.